பஞ்சமி இன்னைக்கு பண்ணக்கூடிய பூஜைகளை பற்றின நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வருது. இந்த காணொளியில் நீங்கள் செய்யக்கூடிய பஞ்சமி பூஜையில் நீங்கள் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்கிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி காணொளிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதிலும் நீங்கள் இணையலாம். லிங்கை கமெண்ட்டில் கொடுக்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சமி பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பஞ்சமிங்கிறது ஒரு திதியை குறிக்கிறது இல்லையா? ஸோ பஞ்சமிங்கிறது 5வது திதி. பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி 5வது. ஸோ இந்த பிரதமைங்கிறது எப்பயுமே எப்போ வரும்னா இந்த அமாவாசை கழிஞ்சு பௌர்ணமி கழிஞ்சு வரக்கூடியது பிரதமை. ஓகேயா? ஸோ நம்ம கணக்கு போடும் பொழுது 5வது நாள்னு கணக்கு போடக்கூடாது. 24 மணி நேரங்கிற கணக்கு திதிக்கு கிடையாது. ஸோ அதே போல் எப்போ அந்த திதியை ஆரம்பிக்கிறதுங்கிறதும் ஒரு மாதமும் மாறுபடும். இந்த கரெக்டாக இந்த டைமில் ஆரம்பித்து இந்த டைமில் முடியும்னு சொல்ல முடியாது. அதனால தான் பஞ்சாங்கம் பார்க்குறோம். அந்த பஞ்சாங்கத்தில் இந்த திதியோட ஆரம்பிக்கிற நேரமும் இருக்கும், முடிவார நேரமும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சதுர்த்தி பஞ்சமி சேர்ந்து வரும், அப்புறம் பஞ்சமி சஷ்டி சேர்ந்து வரும். இந்த தடவை வர பஞ்சமி, அதாவது ஏப்ரல் 6 சென்னையில் வரக்கூடிய பஞ்சமியானது மத்தியானம் ஆரம்பித்து, ஏப்ரல் 6 மத்தியானம் ஆரம்பித்து ஏப்ரல் 7 சாயங்காலம் வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான நேரங்கள் மாறுபடுங்கிறதுனால கண்டிப்பாக பஞ்சாங்கம் பாருங்கள். இல்லை பஞ்சாங்கம் தெரியலன்னா கூகுளில் கேளுங்க, கூகுளும் சொல்லும். எப்பயுமே திதி எல்லாமே சூரிய உதயத்தை பொறுத்து தான் இருக்கிறது. ஸோ ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு மாறுபடும். இப்போ நான் யூஎஸில் இருக்கேன், எனக்கு மாறுபடும். எனக்கு யூஸ்வலாக ஒரு நாள் முன்னாடி வரும். இல்லைன்னா அட்லீஸ்ட் எப்படின்னா நான் சாயங்காலம் பண்ணுறதுனால உங்களுக்கு காலம்பர திதியை ஆரம்பித்தா எனக்கு சாயங்காலம் ஆரம்பிக்கும், அந்த மாதிரி வரும். ஸோ சூரிய உதயத்தை வச்சு தான் நம்ம சொல்லணும். பொதுப்படையாக 5வது நாள் அமாவாசையிலேருந்து பௌர்ணமியிலேருந்து எடுத்துக்கூடாது. ஸோ இது அந்த பஞ்சமி என்னைக்கு நம்ம கொண்டாட வேண்டும்ங்கிறது. பஞ்சமி எதனால் கொண்டாட வேண்டும்னா அம்பாளோட அவதார நாளாக கொடுக்கப்படுகிறது. இந்த பஞ்சமி இன்னைக்கு தான் அம்பாள் உதித்தாள் அப்படிங்கிறது ஐதீகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், வராகியோட முழுமையான பராக்கிரமும் சக்தியும் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் பஞ்சமி. ஸோ நம்ம வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளுக்கு உடனடியாக அம்பாள் செவி சாய்ப்பாள் அப்படிங்கிறது நம்பிக்கை. அதாவது இப்படி சொல்லலாம், இந்த பூமியில் அவள் ஆகர்ஷணமாக இருக்கக்கூடிய நாள் பஞ்சமி. அம்பாள் எல்லா இடத்துலையும் எப்பயுமே இருக்காங்கிறது உண்மையாக இருந்தாலும் அந்த நாள் அவளுக்கு பிடித்தமான நாள், அவளோடு சம்பந்தப்பட்ட நாள். அதோடு நம்மளை சம்பந்தப்படுத்திக்கும் பொழுது நமக்கான பலன்கள் நிறையா இருக்கும். பஞ்சமியில் அம்பாளுக்கு எப்படி வழிபாடு பண்ணலாங்கும் பொழுது முதன்மையாக வரக்கூடியது தேங்காய் தீபம் போடுவது. தேங்காய் தீபம் நம்ம எப்படி போடுறோம்? நல்ல தேங்காயாக வாங்கி அதை உடைச்சி, அதாவது அரைகுறையாக உடைக்காமல் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக ஹாஃபாக இருக்காமல் உடைச்சி அந்த இளநியெல்லாம் எடுத்து தொடச்சிட்டு அதுக்குள்ளே நெய் மட்டுமே விட வேண்டும். நல்ல சுத்தமான பசு நெய் விட்டு அதில் திரி போட்டு அந்த தீபத்தை இந்த மொத்தத்தையும் இந்த தேங்காய், அந்த தேங்காய் நெய் எல்லாத்தையுமே பச்சரிசியை ஒரு வாழை இலையிலையோ தட்டுலையோ தாம்பாளத்துலேயோ பரப்பி அதுக்கு மேலே இது ஆடும் இல்லையா, இல்லைன்னா அதனால் அதுக்கு மேலே அதை வைக்கணும். நிறைய பேர் எனக்கு பச்சை அரிசி தான் வைக்கணுமான்னு கேட்டிங்க. ஆமாம், புழுங்கல் அரிசிங்கிறது ஒரு தடவை குக் ஆகிடுறதில்ல, அந்த இதுக்குள்ளே போகும்போது இந்த புழுங்குறாங்கல்ல அதனால் ஜென்ரலாக அதை வைக்க மாட்டாங்க சுவாமிக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது பச்சை அரிசி தான் விசேஷமானது. எதனால் அம்பாளுக்கு தேங்காய் விளக்கு போடுறோங்கும் பொழுது அதுக்கு இந்த ஐயப்பன் கோவிலில் தேங்காயில் எண்ணெய் நெய் எடுத்துகிட்டு போவாங்கல்ல, ஐயப்பன் கோயிலோட ஒரு தொடர்பு இருக்குது இதுக்கு. அதாவது அந்த வழிமுறைக்கு சொல்கிறேன். தேங்காயில் நெய் நிரப்பி அதை தானே இருமுடியில் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க. ஸோ இதோட தாற்பயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். தேங்காய்ங்கிறது நம்ம தலையை குறிக்கிறது. தலைன்னா என்னென்னா எப்பயுமே அகங்காரம். இப்போ காளி தலையை வெட்டினாள்னா ஆக்சுவலாக ஒருத்தரோட தலையை வெட்டுறதை பற்றி அங்கே சொல்லலை. என்ன சொல்லப்படுகிறது என்றால் அகங்காரத்தை அழிப்பாள். அதுக்கு தான் கையில் தலை வச்சுருக்காமே காமிப்பாங்க. வேறு எப்படி அகங்காரத்தை நம்ம ஒரு சிம்பிளாக காமிக்க முடியும் இல்லையா ஒரு ஓவியத்தில்? அதனால் அப்படி காமிக்கப்படுகிறது. அதே போல் எல்லா தெய்வங்களும் இந்த மாரியம்மன் மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அசுரன் கீழே இருப்பான், அவனோட தலை இருக்கும், அதுக்கு மேலே அம்பாளோட பாதம் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தை அழித்து போக்கக்கூடியவள். அம்பாளோட திருவடி நம்ம தலையில் பட்டால் அகங்காரமானது காணா போய்விடும்னு அர்த்தம். ஸோ அசுரர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய அகங்காரமான காரியங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா, கதையில் நம்ம படிச்சிருப்போம்.
அப்பதான் வந்து அம்பாளோட அந்த அவதாரமானது நடக்கிறது. அந்த அகங்காரத்தை அம்பாள் அழிக்கிறாள். அப்ப நம்ம எதற்காக தேங்காய் விளக்கு போடுறோம்னு கேட்டா, நம்மளது அகங்காரம்ங்கிறது தான் நம்மள எப்பயுமே இந்த தெய்வத்தின் பாதையில ரொம்ப தூரம் செல்ல முடியாமல் தடுக்கக்கூடிய விஷயம்னா இந்த அகங்காரம். கடைசியாக அழியக்கூடியதும் அகங்காரம். இந்த அகங்காரம்ங்கிறது வந்து ரொம்ப கெட்டதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இந்த ஈகோ இல்லைன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. எல்லாருமே சித்த நிலைக்கு போயிடுவோம். இப்போ நம்ம குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, நமக்கு ஒரு வேலை இருக்குது. இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள்லேருந்து நம்ம வேறுபட்டு நமக்கு தெரியும் பொழுது மட்டும்தான் நம்மளால் ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸோ அதுக்காக அந்த ஈகோங்கிறது ரொம்ப தேவைப்படுறது. அதே ஈகோ என்ன பண்ணுறதுன்னா, அந்த தெய்வத்தோடு நம்ம மனதை கொண்டு ஐக்கியப்படுத்தும் பொழுது அதுவும் தனித்து நின்று அதோட கலக்க விடாமல் ஸ்டாப் பண்ணுறது. கொஞ்ச நேரமாவது அந்த அகங்காரத்தை அம்பாளோட பாதத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். எதுக்காக நெய் விடுறோம்? எண்ணெய் விடலாமேன்னு கேட்டால், நெய் வந்து எல்லா விதமான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியது, மங்களங்களை கொண்டு வரக்கூடியது. ஸோ இந்த நெய்க்கு வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தி. அதனால தான் ஆயுர்வேதாவில் பார்த்தீங்கன்னா நெய்யை ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதே போல் அம்பாளுக்கு, சுவாமிக்கு நம்ம சாதம் வைக்கிறோம், நெய்வேத்தியம் பண்ணுறோன்னா அதில் ஒரு சொட்டு நெய் விட்டு நெய்வேத்தியம் பண்ணுறது விசேஷம். அதுக்கு பேர் அன்னசுத்தி. இந்த அன்னசுத்தினா என்ன? நெய் விடும் பொழுது நம்ம வந்து இந்த சாப்பாடை குக் பண்ணும் பொழுது நம்ம வந்து ஏதாவது வேதனையான ஒரு மனநிலையில் இருந்திருக்கலாம், எதிர்மறையான எண்ணங்களில் இருந்திருக்கலாம், நமக்கு ஏதாவது ஃபோன் கால் வந்து சண்டை போட்டிருக்கலாம், நம்ம இல்லைன்னா அதில் வந்து ஏதோ ஒன்று ஒரு மிஸ்டேக் ஆகிருக்கலாம் அந்த சாப்பாட்டில். இந்த மாதிரியான எல்லா தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியதாக சொல்லப்படுகிறது தான் அந்த நெய். அந்த ஒரு சொட்டு நெய்யை விட்டுட்டு அம்பாளுக்கு வைக்கும் பொழுது அது சுத்தமாகிறதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட அந்த சுத்தமான நெய்யை தேங்காயில் நிரப்பி அதில் தீபம் போட்டு அம்பாள்கிட்ட நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்னுடைய அகங்காரத்தை உனது பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன், என்னுடைய அறியாமையை நீக்கி என்னுடைய அந்த சித்தத்தில் உன்னுடைய ஞானத்தை நிரப்பி ஞான ஒளியை நீ ஏற்ற வேண்டும், அதுக்காக இந்த தேங்காய் தீபம் உனக்கு போடுறேன்னு சொல்கிறோம். இதுதான் அதோட தாத்பரியம். சரியா? ஸோ அதனால தான் ரொம்ப உயர்ந்த விஷயம் தேங்காய் விளக்கு போடுறது. ஸோ அகங்காரத்தை யார் ஒருவன் அம்பாள்கிட்ட வந்து அர்ப்பணம் செய்கிறானோ, சரணாகதி செய்கிறானோ, அவனுக்கு அந்த தெய்வத்தின் அனுகிரகமானது தானாக வரும். இந்த விளக்கேற்றும் பொழுது எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்காம அந்த தெய்வத்திட்ட சரணாகதி மட்டுமே செய்யும் பொழுது உங்களுக்கான வழியை அவள் கொண்டு செல்வாள். திருப்பி திருப்பி நான் சொல்கிறது இதுதான். சில குழந்தைங்க சொன்ன பேச்சை கேட்காம ரோடில் ஓடும். அப்போ அம்மா என்ன பண்ணுவா? கையை பிடிச்சி வேண்டாமா அந்த பக்கம் போகாதம்பா. ஏன்னா அந்த குழந்தைக்கு எதுதான் கரெக்ட் வழின்னு தெரியாது. குழந்தைகள் எப்படியோ அந்த மாதிரி தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட இது வேணும் அது வேணும்னு நம்ம சொல்லி நின்றுட்டே இருக்கும் பொழுது அவள் காமிக்கக்கூடிய மற்ற வழிகள் நமக்கு தெரியாமல் போய்விடும். இல்லை நம்ம போகக்கூடிய பாதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அம்பாள் சொன்னாலும் நம்ம காதில் அது கேட்காது. அதனால தான் சரணாகதி பண்ண வேண்டும். நமக்கே எல்லாம் தெரிந்து விட்டால் தெய்வம் என்ற ஒன்று தேவையே இல்லை. நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரியான பிரார்த்தனைகள் செய்யும் பொழுது நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நேரடியாக நிறைவேறவில்லை என்றாலும் அதுவும் அந்த தெய்வத்தின் சங்கல்பம் தான், ஒரு வழிகாட்டுதல் தான்ங்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு தேவை. சினிமாவில் காமிக்கிறாமே தெய்வம் வந்து எல்லார்கிட்டையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாது எல்லாத்தையும், இல்லையா? இதனால தான் இது பண்ணேன், இப்படி பண்ணியிருந்தா உன் நிலைமை இப்படி ஆயிருக்குன்னு சொல்லாது. ஸோ அங்கே தான் நம்பிக்கை இல்லாவிட்டால் தெய்வம் என்பது வெறும் கல்லாக போய்விடும். இந்த பஞ்சமி விளக்கானது, இந்த தேங்காய் விளக்கை எங்கே போடலாம்? வீட்டில் போடலாமா இல்லை கோவிலில் போடலாமாங்கிற கேள்வியும் நிறையா எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ரொம்ப பெரிய பரிகாரம் இதெல்லாம் இல்லையா? இதெல்லாம் கோயிலில் பண்ணும்பொழுது இதுக்கான பலன் நிறையா இருக்கும். எதனால் அது எதனாலன்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய பக்தியை வைத்து மட்டுமே அதற்கான ஆகர்ஷணம் அங்கே இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பஞ்சமி இன்னைக்கு மட்டும்தான் வந்து அந்த அம்பாளை பார்ப்பீங்க, மற்ற நாளெலாம் கண்டுக்கவே மாட்டிங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆகர்ஷணம் ரொம்ப கம்மியாக இருக்கும், இல்லையா? இல்லை தினம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் கூட நம்ம ஒரு மனிதரால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கான ஆகர்ஷணம் மட்டுமே அதில் இருக்கும் அந்த தெய்வத்துக்கிட்ட. ஆனால் கோவில் அப்படி கிடையாது. கோவிலில் பிராண பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. 12 years ஒன்ஸ் இந்த கும்பாபிஷேகத்துக்கு பண்ணுவாங்க இல்லையா? கோவிலில் கும்பாபிஷேகம். அந்த கும்பாபிஷேகம் பொழுது அதற்கான அந்த பிராண பிரதிஷ்டை மந்திரங்கள்லாம் சொல்லி அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தையும் அதோட சாநித்தியத்தையும் அந்த விக்கிரகத்துக்குள்ளே கொண்டு வராங்க. அதை தவிர அந்த இடத்துல பக்திக்கு குறைச்சலே கிடையாது. கோடானு கோடி மக்கள் தினம் வந்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள், நம்பிக்கை வைத்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த விக்கிரகத்துக்கான சாநித்தியம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
அதனால தான் சில விஷயங்கள்லாம் கோவிலில் போய் செய்யணும்னு சொல்கிறது. அதுவும் பாரம்பரியமான கோவிலில் போய் இந்த மாதிரி விளக்குகள்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அதோட விசேஷமே தனி. அதாவது இந்த பல்லூர் வராகி பண்ணுறாங்க இல்லையா, ஏன்னா அந்த தெய்வம் 2000 வருஷமாவோ ஏதோ அங்கே ஆகர்ஷணமாக இருக்குது. அந்த தெய்வத்தோட அந்த கோவில் மண்ணை மிதிக்கிறதே பெரிய புண்ணியம். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த மாதிரியான பழமையான வராகி ஆலயங்களில் போய் நீங்கள் பஞ்சமி விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். மாதம் பண்ண முடியலனாலும் வருஷத்தில் ஒரு நாளோ 2 தடவையோவாது ஒரு கோவிலில் கொண்டு இந்த மாதிரி பஞ்சமி விளக்கு போடுறத ஒரு வழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. நான் வராகி வழிபாடு எப்பயுமே சாயங்கால நேரத்தில் தான் பண்ணுவேன், காலம்பரை பண்ண மாட்டேன். வராகி ராத்திரி தேவதை தாந்திரிகமாக வழிபடும் பொழுது அவள் ராத்திரி தேவதையாகவே வழிபடப்படுகிறாள். ஸோ வராகி மட்டும் கிடையாது, எல்லா அம்பாள் வழிபாடுமே பார்த்தீங்கன்னா சாயங்காலம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். வராகி வழிபாடு சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆன அப்புறம் பண்ணும் பொழுது அதற்கான பலன் ரொம்ப ஜாஸ்தி. எஸ்பெஷலி பஞ்சமி இன்னைக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தள்ளி பண்ணுறீங்களோ, அதாவது 6 மணிக்கு பண்ணுறதை விட 8 மணிக்கு பண்ணால் இன்னும் விசேஷம். ஸோ 6:30 மணிக்கு அப்புறம் நீங்கள் 8-9 மணி வரைக்கும் எப்போ வேணால் பண்ணலாம். இந்த விளக்கை குளிர உடனே வைக்கக்கூடாது, அது பாட்டுக்கு அது எரியட்டும்னு விட்டுடுங்க. அம்பாள் எனிவே ராத்திரி தான் நிறைய ஆக்டிவாக இருப்பாள், அதனால் அந்த விளக்கு பாட்டுக்கு எரியட்டும், தப்பு கிடையாது. அடுத்த நாள் அந்த தேங்காயை என்ன பண்ணலாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. தேங்காய் என்ன பண்ணலான்னா, ஒன்று நீங்கள் குக்கிங்க்கு யூஸ் பண்ணலாம், சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் திருப்பி இதை நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது, இதில் ஒரு விஷயம் பண்ணி அது திருப்பி தெய்வத்துக்கு நெய்வேத்தியம் பண்ணக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட சாப்பாட்டில் நீங்கள் உபயோகப்படுத்தலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்வீட்டாக ஏதாவது பண்ணி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. சரி, இல்லை எங்களுக்கு சாப்பிட ஆள் இல்லை, ரொம்ப ஒரு சின்ன பீஸ் மட்டுமாவது சாப்பிடுங்க நெய்வேத்தியமாக. சப்போஸ் அந்த தேங்காய் ரொம்ப ஒரு கருகி போயிடுத்து, அந்த மாதிரிலாம் ஆயிடுத்து, சாப்பிட்ற மாதிரி இல்லைன்னு சொன்னால் அதனால் ஒன்றும் கிடையாது. ஓடுற தண்ணியில் விடலாம், அந்த தேங்காவை விட்டுடலாம். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு செடிக்கு அடியில் கால் படாத இடத்துல நீங்கள் போடும் பொழுது அதுவும் நல்ல விஷயம்தான். முடிஞ்ச வரைக்கும் குப்பையில் போடாமல் இந்த மாதிரி ஏதாவது செடி கடியில் போடுங்க, இல்லைன்னா ஒரு குழி பண்ணி அதுக்குள்ளே போடலாம், இல்லைன்னா ஓடுற தண்ணியில் விடலாம். இது எல்லாத்தையும் விட அந்த தேங்காயில் ஒரு சின்ன பீஸாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த அனுகிரகமானது உங்களுக்கு முழுசாக போய் சேரும். இந்த பஞ்சமி மட்டும் இல்லை, எல்லா பஞ்சமியும் கோலாகலமாக உங்கள் வீட்டில் அந்த அம்பாளுக்கான பூஜைகளை செய்ய வேண்டும். அந்த அம்பாளோட அனுகிரகம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி இந்த காணொலியை நான் பிடிச்சிக்கிறேன். நன்றி. இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பிலும் நீங்கள் இணையலாம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.